எல்லாருக்கும் வணக்கம். சீஸ் கிச்சன் கிளிக் பண்ணதுக்கு ரொம்ப நன்றி. இன்றைக்கி வந்து குவிக்காக செய்யக்கூடிய ஒரு லஞ்ச் ரெசிபி தான் பார்க்க போகிறோம். ஒரு வெரைட்டி ரைஸ், அதுவும் பொட்டேட்டோவில் செஞ்ச வெரைட்டி ரைஸ், பொட்டேட்டோ மசாலா சாதம். இது வந்து செம டேஸ்ட் மட்டும் இல்லை, டக்குன்னு செஞ்சிடக்கூடிய லஞ்ச் ரெசிபியும் தான் இது. இதை எப்படி செய்யறதுன்னு பார்க்கறதுக்கு முன்னாடி மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க. அதுக்கப்புறம் லைக் பண்ணுங்கள். உங்கள் நண்பர்களுக்கும் இந்த ஈஸியான பொட்டேட்டோ ரைஸை ஷேர் பண்ணி விடுங்க. இப்போ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இப்போது பொடி அரைச்சிக்க போகிறோம். ஒரு ஸ்பூன் கடலைப்பருப்பு. இப்போ பேன் ஆன் பண்ணுறதுக்கு முன்னாடி இன்க்ரீடியன்ஸ்லாம் போட்டுட்டு அதுக்கப்புறம் பேன் ஆன் பண்ணிக்கலாம். எல்லாம் போட போட அது மேபி தீயாக ஆரம்பிக்கலாம். உளுத்தம்பருப்பு, கொஞ்சம் சீரகம், காஞ்ச மிளகாய். கொஞ்சம் காரமாக சாப்பிடுவோம், அதனால் காஞ்ச மிளகாய் நான் நிறைய போட்டிருக்கேன். கொஞ்சம் வெந்தயம், கொஞ்சம் பெப்பர்கார்ன். இப்போ அடுப்பை ஆன் பண்ணிட்டேன். இப்போ இது எல்லாத்தையும் வந்து ட்ரை ரோஸ்ட் பண்ணணும். இப்போ இது நல்லா ரோஸ்ட் பண்ணிட்டேன். நீங்களே பாருங்கள், சவுண்டு கரெக்ட் முறக்குன்னு இருக்குல்ல, அந்தளவுக்கு நல்லா ரோஸ்ட் ஆகிருக்கணும். இப்போ இதை வந்து நான் நல்லா பவுட்ரு மாதிரி அரைக்க போகிறேன். கடாயில் எண்ணெய் போட்டுறேன். எண்ணெயில் கடுகு போட்டுக்கோங்க. கடுகு பொரியணும். கடுகு பொரிய ஆரம்பிச்சிருச்சு. உளுத்தம் பருப்பும் கடலை பருப்பும் போடுறேன். பொன்னிறம் ஆயிடுச்சு. இப்போ வெங்காயம் சேர்த்துக்கிறேன். அதோட கருவேப்பிலை, அப்புறம் பெருங்காயம் நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. இதில் இப்போ பொட்டேட்டோ சேர்க்க போகிறேன். இதில் கொஞ்சம் உப்பு, கொஞ்சம் மஞ்சள், இப்போது இந்த எண்ணெயிலே வந்து இந்த பொட்டேட்டோவும் வெங்காயமும் வந்து நல்லா குக் ஆகணும். ஒரு மீடியம் ஹை ஹீட்டில் வச்சிங்கன்னா லைட்டாக உங்களுக்கு ரோஸ்ட் ஆகிறது பிடிக்கும்னா லைட்டாக ரோஸ்ட் பண்ணிக்கலாம் பொட்டேட்டோவை. 3 மினிட்ஸ் ஆயிடுச்சு பொட்டேட்டோ போட்டு. இப்போது இந்த அரைச்ச மசாலா இதை போட்டுறேன். ஸோ இதில் வந்து ஒரு 1 மினிட் குக் பண்ண விடலாம். ஒரு நிமிஷம் மசாலாலாம் நல்லா குக் ஆகிடுச்சு. இப்போது சாதம் சேர்த்துக்க வேண்டியதுதான். அவ்வளோதாங்க, பொட்டேட்டோ மசாலா சாதம் முடிஞ்சு போச்சு. இது வந்து ஒரு குவிக்கான ரெசிபியாக இருக்கும் லஞ்சுக்கு. சூப்பராக நீங்கள் அப்பளத்தோட கூட இதை வச்சு சாப்பிட்லாம். இல்லை பொரியல், ஊறுகாய், எதுக்குமே இது வந்து சூப்பரான ஒரு டிஷ்ஷாக இருக்கும். கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். நான் உங்களை சீக்கிரமாக அடுத்த வீடியோவில் சந்திக்கிறேன். வணக்கம். இருங்க, எங்கே போகிறீங்க? இந்த 2 வீடியோஸும் கண்டிப்பாக உங்களுக்கு பிடிக்கும். கிளிக் பண்ணி பாருங்கள்.